வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அதுவுமா ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இது வந்து ரொம்ப முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது எப்படியோ மிஸ் ஆகிட்டு, அதனால் சரி டெலீட் பண்ண வேண்டான்ட்டு நான் திருப்பி அப்லோட் பண்ணிட்டேன். இது எதுனா நான் எங்கள் ஊருக்கு நாங்கள் அண்ணனுக்கு பால் கூட எடுக்க போகிற டைமில் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணது. பேக் டு மும்பைக்கு வீடியோ தான் நான் இதை ஷூட் பண்ணியிருந்தேன். பட் அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு டைமே இல்லை. அந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிட்டு, அதனால் எப்படியோ நான் எடிட் பண்ணி திருப்பி நான் அப்லோட் பண்ணுறேன் இதை. இதுக்கு பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வில்லேஜ் சீரீஸ்ன்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் அதில் போய் ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஊருக்கு வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு, பேக் டு மும்பை. அதனால் எதெல்லாம் கொண்டு வந்துடுமோ அதை தான் முக்கால்வாசி ஞாபகம் வச்சு ரிட்டன் கொண்டு போகணும். ஏன்னா திருப்பி நம்ம வரப்போகிறது இல்லை, 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம வருவோம். அதனால எல்லாமே ஞாபகமாக ஒரு நாள் முன்னாடியே பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், அர்லி மார்னிங்கே நாங்கள் ஒரு 5 o'clock கிட்ட கிளம்பிடுவோம். 8 o'clock தான் நம்மளுக்கு ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து. இந்த வாட்டி ஒரு 2 பேர் ஸ்பெஷலாக ஆட் ஆகி நம்ம கூட ட்ரெயினில் வராங்க. அது யாருன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்காக. சூப்பராக தக்காளி கறி, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பண்ணாங்க இந்த வாட்டி. மும்பையிலேருந்து வரையில் சப்பாத்தி இருக்கும், இந்த வாட்டி சப்பாத்தி இல்லை. எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஊர்லேருந்து கிளம்புறதுனால பரோட்டா சால்னா வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆனால் என்னமோ சால்னா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால் அம்மா தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க, அதையும் தொட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. டெசர்ட்டாக போலி இருந்துச்சு, அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் போலியும் சாப்பிட்டுட்டு அதோட டே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ தான் இது. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உட்காந்துருந்தோம். 3:30 கிட்டேயே நாங்கள் ரெடி ஆயாச்சு. ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கார் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், அதனால் கார் வந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 4:30க்கே நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஊரை மிஸ் பண்ணும். ஊருக்கு வர டைமில் ரிட்டன் எப்போ மும்பை போவோன்ட்டு இருக்கும். ஆனால் ரிட்டன் இந்த வாட்டி ரொம்ப மெமரிஸோடு நாங்கள் ஊருக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலி நாங்கள் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த வாட்டி எங்கள் கூட ஜாயின் ஆகிறது பாப்பாவும் குட்டி பையனும் அப்புறம் அண்ணன் அண்ணி எல்லோரும் நாங்கள் ஒன்றா தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். 2 days அவங்கள வச்சு சூப்பராக இருக்கும். குட்டி பையன் பாப்பா கூட விளாண்டுக்கிட்டே இருந்தான். குளிர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஹுடியெல்லாம் போட்டிருந்தாங்க. மார்னிங் ஒரு காஃபி, டீ எனக்கு கொஞ்சம் பிடிக்காதனால நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். டிப் டீ தான் இருக்கும், அதனால் காஃபி எடுத்தாச்சு. திருநெல்வேலி டு தாதர் தான். சூப்பராக ட்ரெயினும் வந்து நின்றுச்சு. ஆனால் ஓப்பன் ஆகாதனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திருநெல்வேலி ஸ்டேஷனில் போயிட்டு வந்திருக்கவங்களுக்கு மேபி இந்த பிக் நீங்கள் பார்த்துருக்கலாம். செம்ம சூப்பராக ட்ராயிங் இருந்துச்சு. அது நான் அவ்வளோ அழகாக நாங்கள் வரையில் கூட அது கவனிக்கலை, போகையில் பார்க்கல தான் சூப்பராக ட்ராயிங் வரைஞ்சிருந்தாங்க அது. அதுக்கப்புறம் ட்ரெயினும் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஏறிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பாப்பாவுக்கும் நல்லா தூக்கம் இருந்ததுனால தொட்டில் கட்டியாச்சு. அப்புறம் பாப்பாவும் தூங்கிட்டான். நாங்கள் வந்து செகண்ட் ஏசியில் தான் எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதனால் இதில் வந்து 4 seats தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே தூங்கலாம். குட்டி பையனும் நல்லா விளாண்டுட்டு அவனும் தூங்கிட்டான். எல்லாருமே தூங்கிட்டோம். அம்மாவும் அண்ணியும் மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி குட்டி பசங்க கூட வர்றதுனால இந்த ட்ராவலே ரொம்ப புதுசாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வேண்டாம் சொல்லிடு. ஆமா ஆமா காய்ச்சல்லாம் வருது, வேண்டாம். இந்த கிளிப் தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான கிளிப்பு. குட்டி பையனுக்கு அப்போ தெளிவாக பேச தெரியாதனால அவன் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லோரும் எந்திரிச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாலக்காடு ஜங்ஷனுக்கு தான் நாங்கள் ரீச் ஆனோம். அங்கேருந்து வீட்டுக்கும் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கும் அல்வா வாங்கி நாங்கள் சூப்பராக அல்வாலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு டே. அது எப்படி அந்த டைம் ஸ்பெண்ட் ஆச்சுன்ட்டே தெரில. ஃபைனலி நைட்டும் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ 9:30க்கு தான் நான் எந்திரிக்கவே செஞ்சேன். அவ்வளோ டயர்ட்.
1:30க்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் நான் லீவ் எடுக்காதனால நான் வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையில் தான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க தூங்கினேன் நல்லா. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லிங்க் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல்னால எனக்கு டெலீட் பண்ண மனசு வரல. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பை.